பசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, 2025 கூட அன்பான ஐயா ரெவரண்ட் மோசஸ் ஐயா அவர்களாக ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை காணும்படியாய் பெரிய மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் இன்னும் அநேக நாட்கள் பலத்தோடு சுகத்தோடு பூரணமாய் வாழ்ந்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவரை மறைத்து வெளிப்படுத்துவீராக. இன்றைய நாளில் இருக்கிற மகிழ்ச்சியானது எப்பொழுதும் எந்த நாட்களிலும் அவருக்குள் இணைந்திருக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. தேவரே, நீர் உங்களுடைய மகனுக்குள்ளாக உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அவருக்குள் அசைவாடும்படியாய் ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபங்களும் நல்ல பிதாவே. 128வது சங்கீதம் தெளிவான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி ஆசீர்வதிக்கணும், அப்படி ஆசீர்வதிக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு. அது எங்கிருந்து வந்ததுன்னு யாரும் சொல்லலை. அதை நம்ம பேசணும், அதை சிந்திக்கணும். அதை நம்ம அந்த கருத்துக்களை நாம உள்வாங்கிட்டாதான் அவரு இந்த இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், குடும்பத்தை பார்க்கிறார், பிள்ளைகளை பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறாரு. சாட்சி சொன்னாதான் நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் வாழ்த்திட்டு போகலாம். ஆனா இந்த வாழ்த்துதல் நம்ம சொன்னாலும் நம்மளுடைய கடமையை செய்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை நாம என்ன புரிந்து கொள்ளல. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படுகிறவனுக்கு பாக்கியம். யாரு கர்த்தருக்கு பயப்படுகிற? இன்னைக்கு பயம் இருக்குதா? ஜனங்கள்கிட்ட இருக்குதா? சபையில இருக்குதா? எங்கேயாவது இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுக்குள்ள அந்த பாக்கியம். இப்படி ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்றால் எந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் பெற்றிருக்கிறார்? சங்கீதம் 128ல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவர் பாக்கியவன். இதுதான் அந்த பாக்கியத்தை அவர் இந்த நாட்களை கண்டடைந்த ஒரு சாட்சியாக இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய சமூகத்துல எல்லாருக்குமே அந்த வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும், அதை அவர் பெற்றுக் கொண்டு இருக்கிறார். உன் மனைவி உன் வீட்டவர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். திராட்சை கொடியை பார்க்கிறோம், பழத்தை சாப்பிடுறோம், அந்த ருசியை நம்ம உணர்றோம். அப்போ வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மனைவியோட இருந்த வாழ்க்கை ஒரு இனிப்பாக மதுரமாக ஒரு வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைத்திருக்கிறது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இது என்ன ஐயா? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். என்ன? ஒலிவ மரத்துல நீங்க இலைய கசக்கினால என்னதான் வரும்? காயில எண்ணெய் இருக்கும். அது என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவிக்குரிய ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு குடும்பமும் பிள்ளையுமாக இருப்பார்கள். தேவ ஆவினாலே அவர்கள் நடத்தப்படுவார்கள். தேவ ஆவியுடைய கனிகளை பெற்ற பிள்ளைகளாக இருப்பார்கள். அதுதான் ஒலிவ மர கன்றுகளை போல சுற்றி வருகிற ஒரு காரியம். அவர்களுக்குள்ள அந்த எண்ணெய் இருக்கிறதா? அந்த ஆவியானவர் இருக்கிறாரா? அந்த ஆவியுடைய அந்த அபிஷேகம் இருக்கிறதா? நடத்தப்படுகிறதா? எல்லாவற்றையும் நம்ம வார்த்தையிலே பார்க்கிறோம். அதெல்லாம் அந்த குழந்தைகளே இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சாட்சியாக இருக்கலாம் என்பதாக பார்க்கிறோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான்? பிரசங்கில 12:13 சொல்லி இருக்கு, காரியத்தின் கடைத்தொகை கேட்போம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாம போய்கொண்டு நம்ம மனம் போன போக்கில இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுக்கு வலிக்காது, நம்மளுக்கு கிடைக்காது, அதை ருசித்து பார்க்க முடியாது. அவரை சாட்சியாக ஆண்டவர் இந்த நேரத்திலே நம் கண்முன்னே வைத்திருக்கிறார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்பதான் பரத்தில் இருந்த அந்த சீயோன்ல இருந்த அந்த ஆசீர்வாதம், வேதத்திலே வாக்களிக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட சுதந்திரங்கள், அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றிருக்கிறார். சீயோனிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையை 2வது 3வது தலைமுறையை பார்க்கணும். அவங்க வாழ்ந்து இருக்கணும், நல்லா இருக்கணும். நீங்க நிறைய பேருக்கு என்ன இருக்குது அதை பார்க்க முடியாமலே போயிடுறாங்க. 3வது தலைமுறையை பார்க்கணும், அந்த குழந்தைகளை பார்க்கணும், அவருடைய எதிர்காலத்தை பார்க்கணும். கர்த்தருக்கு பயமில்லாத ஜீவியா சமயங்களில் உலகத்துல இருந்தோம்னா
அவரை சாட்சி இந்த நாட்களில் நாம் பார்க்கப்படும்போது நம்ம வாழ்க்கையில திரும்பி பாருங்க, வசனத்தை பாருங்க. வாழ்ந்து சொல்ல பெரிய காரியம் இல்லை, சாட்சியை திரும்பி பாருங்க. வசனத்தின்படி வாழ்ந்து ஒரு தேவ மனுஷனாக, தேவ புருஷனாக, தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே கர்த்தர் அவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூடர்கள் தான் ஞானத்தையும் வேதனுடைய வார்த்தையும் அசட்டை பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை பார்ப்பாங்க, ஆனா அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் இல்லை, பயப்படுகிற காரியம் இல்லை. அவர்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் போய் சேராது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள், தேவனுடைய ஞானத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் மூடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு காலங்களிலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். விஷயம் அவருடைய புத்தகம் இன்னைக்கு வெளியிட்டு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஆனா என்ன அப்படின்னா, திடீர்னு நான் உடனே டபுள் செலவுன்னு சொல்லிட்டாங்க. அந்த புத்தக வெளியீடு இன்னைக்கு இருக்கிறதாக நாங்கள் வைத்திருந்தோம். ஆனா அந்த பிரிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிறகு சிங்கப்பூர்ல இருக்கிறாரு, அதனால எங்களால கொடுக்க முடியல. அவங்க முதலாவது ரெங்கில் தொகை கன்னியாகுமரி மாவட்டத்துல அவருடைய ஊழியத்திலே பங்கெடுத்த அந்த குடும்பம், அவருடைய முற்பிதாக்கள் அதில் பங்கெடுத்தவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள். முதல்ல ஒரு பாரிஸ் பிரிஸ்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு அடுத்து இவருடைய முப்பாட்டனர் தான் அந்த கல்மண்டபம் சபை கஸ்பால இருக்கக்கூடிய நாகர்கோவில இருக்கக்கூடிய அந்த பெரிய சபையினுடைய பிரிஸ்டாக வந்தவர். அதனால ஆசாரியனுடைய குடும்பம், ஆசாரியனுடைய குடும்பம், லேவியனுடைய குடும்பம், அதை என்னைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். அதை திரும்பி பார்க்கிறாரு. நம்ம வாழ்ந்த குடும்பம் அந்த காலத்துல எவ்வளவு 2000 பேர்கிட்ட ஞானஸ்தானம் பெற்று அந்த கல்மண்டப சபையில அன்னைக்கு ஆராதித்த அந்த 2000 குடும்பத்தின் மத்தியில இவங்க முப்பாட்டனர் தான் இங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிரீஸ்டா இருந்தாங்க. வெள்ளக்காரனுக்கு அடுத்து அவங்க தான் பதவி இருந்தாங்க இல்லையா? 1718 நிறைய வரலாறுகளை உடையவராக இருக்கிறார், சாட்சி உடையவராக இருக்கிறார். அந்த புத்தகம் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கணும்னு பார்த்தோம், அது முடியாம போச்சு. ரொம்ப ஒரு கஷ்டமான, எனக்கு அது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் நினைத்திருந்தேன், கிடைக்காம போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையுமாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஐபிபியினுடைய துணை தலைவர் மணிதாசன் அவர்கள் ஐயாவை வாழ்த்துவார்கள். அன்பு சகோதரனை நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரன் தானே அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாய் அவர் இதுவரை செய்தது மட்டுமல்ல, இனியும் தேவனுக்கு பிரியமான காரியத்துல தேவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற அதன் ஆரம்பம் என்று மட்டுமல்ல, ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது பூர்ண ரட்சிப்பு, நம்ம இதுவரை நாம் ரட்சிக்கப்பட்டு என்று சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது முடிவு பெறுது நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த முடிவு பெறும் நிலைநிற்க ரட்சிப்பு என்ன என்பதை ஏசாயா 33:6 சொல்கிறது. அது பூர்ண ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த பூர்ண ரட்சிப்பினுக்கு அன்பு சகோதரன் கடந்து செல்லத்தக்கதாய் இந்த வேளையில் அவரை 80வது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டத்திலே அவருடைய குடும்பத்தினர், சபை விசுவாசிகள், அநேக ஊழியர்கள், தெய்வ மனிதர்கள் எல்லாரும் அந்த தேவனுடைய மனிதனை தெய்வ வார்த்தையை கொண்டு நீங்கள் வாழ்த்தினீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் நாம் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நானும் என்னுடைய பகுதியிலே நிறைய காரியங்களை பார்க்கிறேன். அநேகரை நம்பி மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தேவனை நம்பின பேரிலே தேவ மனிதர்கள் என்று வருகிற அநேகருக்கு உதவியும் அநேகரை நம்பி சில பொறுப்புகளையும் கொடுத்து தேவ ஊழியத்தை நடத்தி வருகிறார்கள். அல்லேலூயா. தேவ ஊழியம் எப்படியாயும் நான் அவர்களிடத்திலே நான் இங்கேதான் இருக்கிறேன். 12 வருடமா இங்கேதான் இருக்கிறேன். எத்தனையோ பேர் வருவாங்க, ஏமாற்றி போவாங்க. நானும் பாஸ்டர் இடத்துல பேசுவேன். இவங்கெல்லாம் உங்கள இடத்துல வருகிறது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வர்றாங்க. ஏதோ பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியம் நடந்தாலும் சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியம் நடக்கு என்கிற அந்த நம்பிக்கையிலே அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேரன், பேத்தி எல்லாரையும் காணும்படி ஆசீர்வதித்த தெய்வம் இன்னும் நல்ல ஒரு சுக பலத்தோடு இந்த 80 வயதில் இன்னும் அநேக காரியங்களை செய்ய
தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை செய்து முடிக்க தேவனுடைய கிருபை அதிகமாய் கொடுக்கப்பட நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 80வது பிறந்த நாளை தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் தலைமேல் வந்து பலிக்கட்டும், அவருடைய வல்லமையின் மகிமையின் பிரசன்னத்தோடு ஆட்கொள்ளட்டும் என்று கர்த்தரை வேண்டிக் கொள்கிற ஜெபம். அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உம்மை ஒரு நல்ல முன்மாதிரியான ஊழியரை காண்பித்து வைத்திருக்கிறேன். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வீட்டிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க அற்புதமாக ஆண்டவரை கொடுத்திருக்கிறேன். இந்த வீட்டு எல்லா பகுதியிலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடு இருக்கிறேன். ஐயா நிர்மல்குமார் ஐயா அவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த 80வது பிறந்த நாள் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் சபையாரும் நாங்கள் தேவ ஆண்டவரே ஊழியர்கள் அநேகர் வந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம். பரலோக தேவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பலத்திலும் சுகத்திலும் சந்தோஷத்திலும் மன மகிழ்ச்சியிலும் பெருகவே பெருக செய்கிறார். ஆவிக்குரிய கனிகளை தந்து அநேகருக்கு முன்மாதிரியாய் இன்னும் நல் வழிகளிலே நடக்க கிருபை செய்வீராக, பலப்படுத்துவீராக. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதி ஆண்டவரை, எல்லாவற்றிலும் ஆசீர்வதி. அவருடைய ஆண்டவரே விருப்பத்தை நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாகும் நாங்கள் இந்த நாட்களில் நன்றியோடு துதித்து ஆண்டவரை நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரங்களை செய்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வரும் நாட்களிலே அந்த குடும்பங்களும் உங்களுடைய சித்தத்தை, உங்களுடைய ஊழியத்தை செய்ய பயன்படுத்தவும் செய்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 80வது பிறந்த நாளில் வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதி. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே உங்களுடைய தாசனை ஆசீர்வதிக்க வாழ்த்த பயன்படுத்தின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாருக்கும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யுவத்தல் கூட்டமாக நடத்தக்கூடிய வழியில் தேவன் திருவி செய்திருக்கார். தேவனை அதிகமாக நேசித்து அவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். விசேஷமாக என்னுடைய சிறு வயது முதல் இன்றைய தினம் வரைக்கும் நான் நினைத்து பார்க்கும் பொழுது, சின்ன வயசுல நான் குழந்தைகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு வேத புத்தகத்திலோட காரியத்தை சொன்னது ஞாபகம். அது ஈரோடு பகுதியில் எங்கள் வீட்டு வாசப்படியில் இந்த கூட்டத்தை நடத்துவோம். அதே போல் சாமியல் அண்ணாச்சி அவரையும் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு பிபிஎஸ் கூட்டம் நடத்தியிருக்கிறேன். எனக்கு பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதுகிற பழக்கமும் உண்டு. அப்படி ஐசன்ஹவர், நிக்சன், கென்னடி, இன்னும் பல பேருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். பதிலும் வந்திருக்குது. இந்த தினத்தில் நான் சொல்ல நினைச்சது சகோதரர் சொன்ன காரியம், என்னுடைய தலைமுடி நிறைப்பை பற்றி சொன்னார். இந்த நிறைய பற்றி நினைக்கும் போது எனக்கு இது புதுசு இல்லை. எனக்கு 18 வயசு இருந்தது. இந்த நேரத்தில் நான் ட்ரெயினில் ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூர் போகும்பொழுது அங்கே கூட உட்காந்துருக்கவங்க பேச வேண்டிய தேவையில்லை, ஆனால் என்கிட்ட பேசினாங்க. பேசும் பொழுது உங்களுக்கு வயசு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்போதும் பார்த்தா எனக்கு 18 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க, 18 வயசு தானே? ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, ஒரு 7-8 வாட்டி கேட்டாங்க. ஆமாம், இப்போ எனக்கு 2 குழந்தை இருக்குது, உங்களுக்கு என்ன இது வேணும்னு கேட்டேன். அது வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே தான். அதனால 18 வயசுலேயே எனக்கு நரமுடி உண்டு. இன்ன வரைக்கும் நரமுடி. இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் இந்த டை அடிச்சுட்டு கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் அது வேண்டாம்னாங்க. அதனால் கர்த்தருடைய கிருபையினால இந்த தினத்தில் முன்னதாக நிற்பது தேவனுடைய அனுகிரகம். ஒரு 2022 ஒரு பயங்கரமான சோதனை ஏற்பட்டது. அதனால் அப்பவும் தப்பிச்சிட்டேன். நான் குறைஞ்சபட்சம் ஒரு 22 தடவை கீழே விழுந்திருப்பேன். எனக்கு ஒரே ஒரு தடவை விழுந்து செத்து போன என்னுடைய நண்பர்களும் உண்டு. நான் 22 தடவை இருந்து 25 தடவை விழுந்திருப்பேன். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மாதிரி சூழ்நிலை, அது எனக்கு என்னன்னு தெரியல. ராத்திரி 12:30 எழுந்து உட்கார்ந்தேன். எந்திரிச்சு பாத்ரூம் போகிறதுக்காக எந்திரிக்கிறதுக்கு முயற்பட்டேன். ஆனால் நான் அப்படியே இந்த கட்டில் அப்படி கீழே
குழியில இறங்குற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சோதனையா இருக்கு. குழியில போற மாதிரி இருக்கு. பூமி எந்திரிச்சதை வந்துருச்சோன்னு நினைச்சு அப்படி படுத்துட்டேன். திருப்பி எந்திரிச்சு உட்காந்து திருப்பியும் கையை வச்சேன். அதே மாதிரி ஆச்சு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதுக்கப்புறம் கடவுளுடைய கிருமினால இந்த தினத்துல நான் உங்க முன்னால் நிற்கிறது தேவனுடைய சுத்த ஈவு. பல முறை நினைச்சிருக்கிறேன் இந்த 80 வயசை என்னால் பார்க்க முடியுமா என்று நினைச்சிருக்கிறேன். ஆனால் இந்த தினத்துல உங்கள் முன்னதாக தேவனுடைய சாட்சி சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். என்னுடைய அன்பான அழைப்பை நேற்று இங்கே வந்து இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை நீங்கள் மதித்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவனை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி உங்கள் ஜெபத்திலே தாங்கும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Happy birthday to you, with the sky painted blue. Now your spotlight's the way, like the sun and the bays. Nature for me, and you be like dirt at you. Here I have me, you singing happy birthday to you. Happy birthday, my lovely one. You bring joy like the morning sun. Happy birthday, we sing with grace. Every smile lights up this place. Happy birthday for you. எவ்வளவு சந்தோஷமா அந்த முகத்துல பார்க்கணும் அந்த சந்தோஷத்தை. Now we sing this song for you. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா,